டேய் கார்த்திக், சக்தி எங்கடா? இவ்ளோ அவசரமா போற உள்ள? அட என்ன ஆச்சு இவனுக்கு? ஏன் இப்படி வேகமா போறான் வீட்டுக்குள்ள? சக்தியை வேற காணோம். எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துட்டானோ? நான்சென்ஸ். ஏமா சக்தி, என்னமா ஆச்சு? கார்த்திக் ஏன் இப்படி கோவமா போறான்? உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது சண்டையா? என்னாச்சு? உங்க அம்மாவை பார்க்க தானே போனீங்க, இப்ப என்ன திடீர்னு இப்படி கார்த்திக் இவ்வளவு கோவமா போறான்? இல்ல ஆண்டி, எங்க அம்மாவை பார்க்கல. அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டோம் வீட்டுக்கே வந்துருங்க அப்படின்னுட்டு. ஏமா என்ன ஆச்சு? எல்லாம் உங்க பையனாலதான் ஆண்டி. அவர் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாரு? எப்படியாச்சும் ரோட்ல அசிங்கமா நடந்துகிட்டாரு இன்னைக்கு. என்ன ஆச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? உனக்கு ஏதாவது வழி ஏதாவது தெரியலையோ? அவன் கோவப்பட்டானோ உன் மேல? அவன் எப்பவுமே இப்படிதான், முரட்டு பையன். என்கிட்ட கோவப்பட்டா கூட பரவாயில்ல ஆண்டி, நான் அவர் கூட பைக்ல இருந்துட்டு இருக்கேன், அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. வெளியே ஒரு பொண்ணு கிட்ட அவ்வளோ அசிங்கமா பேசுறாரு. பொண்ணு கிட்டயா? என்னமா சொல்ற? ஆமா ஆண்டி, கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கல அவரோட பிஹேவியர் இவ்வளோ ஒஸ்டா இருக்கும்ட்டு. அப்படி பேசுறாரு அந்த பொண்ணு கிட்ட. ரெண்டு பேரும் பாவம். அப்படியா? பொண்ணு கிட்டலாம் அவன் அந்த மாதிரி பேச மாட்டானம்மா. யார் அது? அது எப்படி ஆண்டி எனக்கு தெரியும்? அவரை கூப்பிட்டு கேட்டாதான் தெரியும். ஏதோ பேர் மட்டும் சொன்னாரு, பூமாரின்ட்டு. பூமாரியா? சரியா போச்சு. பூமாரி எங்கம்மா அங்க வந்தா? யார் ஆண்டி அந்த லேடி? இவர் தான் பேசுறாருன்னு பார்த்தா அவர் கூட ஒரு பொண்ணு இருந்தா. எப்பா வள 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 பேச்சு. எனக்கே பாக்குறதுக்கு ரொம்ப ஷை ஆயிட்டு. இப்படி இல்லாம இந்த பொண்ணுங்க பிஹேவ் பண்றாங்கன்ட்டு. ஒரு பையன் கூட பார்க்காம அவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க. இவரும் கொஞ்சம் கூட கண்ட்ரோல் இல்லாம அவ்வளோ திட்டாரு. அம்மா சக்தி, பூமாரி வேற யாரும் இல்ல, அவ இந்த வீட்டு மருமக தான். என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமாமா, பூமாரி இந்த வீட்டு மருமகதான். அவ எதுவும் பேச மாட்டாள, அமைதியா தான் நின்றுப்பா. நீ சொல்றத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பூமாரி எப்பவுமே வாயை திறந்து பேசவே மாட்டா. அவ எப்பவுமே சைலண்டா தான் இருப்பா. யாரு திட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவ மூச்சு விடாம தான் நிப்பா. அந்த பொண்ணு எதுவும் பேசல. கூட ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்தா, அந்த பொண்ணுதான் ஓவர் வாய். அவளோட தங்கச்சியா இருக்கும்னு நினைக்கேன். என்ன பண்றது, நீங்க ரெண்டு பேரும் அவங்க கண்ணிலே மாட்டினீங்க. இன்னைக்குதான் அவங்க கூட நீ பைக்ல போன, அப்ப பார்த்து பூமாரி உங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டா. என்ன செய்யறது? அதான் ஏதாவது ஆத்திரத்துல பேசியிருப்பான்னு நினைக்க. இவன் எதுக்கு அதுக்கு கூட மாட்ட பேசினா? அத உங்க பையன் கிட்டே காளுங்க. ரொம்ப ஒஸ்டா பிஹேவ் பண்ணிட்டாரு. நான் இனிமே அவர் கூட வெளியே போக முடியாதுன்ட்டு முடிவு பண்ணிட்டேன். சேச்சா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அவன் ரொம்ப நல்ல பையன். என்ன பண்றது, அவனுக்கு அந்த துரோகத்தை தாங்கிக்க முடியல. அதனாலதான் அப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணியிருப்பான். நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிட்டுன்னு வையன், எல்லாமே சரியாயிடும். ஒரு பைக்ல போறதுக்கே இவ்வளோ பிரச்சனை வருது. கல்யாணம் ஆனா என்ன பிரச்சனை எல்லாம் பண்ணுவாரோ தெரியலையே ஆண்டி. அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாமா. கார்த்திக் ரொம்ப நல்ல பையன், நான் தான் சொல்றேன்ல. சரி ஆண்டி, அவர் ரொம்ப கோவமா போறாரு. நீங்க வேணா போய் அவரை சமாதானப்படுத்துங்க. அதெல்லாம் வேண்டாமா. 5 நிமிஷம் ஆச்சுன்னா அவனே சமாதானம் ஆகி வந்துருவான். நீ எதுவும் அவனை பத்தி தப்பா நினைக்காத, சரியா? போயிட்டு உங்க அம்மாவை பார்க்காமலே வந்துட்டீங்க, என்ன அவளை பேசாம இங்கேயே கூப்பிட்டுறணும். அப்படி செய்யுங்க ஆண்டி. எங்க அம்மாவால தான் இவ்வளோ பிரச்சனை. இல்லைன்னா நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வெளியே போயிருக்க வேணாம், அந்த மூஞ்சிகளை பார்த்தே இருக்க வேணாம். சேச்சா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. பூமாரி ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன ஆண்டி இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவ இந்த வீட்டை விட்டே போயாச்சு. உங்க பையனுக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, தெரியும்ல? அதுக்கு மீதி நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா என்ன அர்த்தத்துல சப்போர்ட் பண்றீங்க? இல்லம்மா, அவ குணத்தை பத்தி சொல்றேன். அமைதியா இருப்பா. என்ன வேணும் ஆண்டி, என்ன வேணும் ஆண்டின்னு கேட்டுட்டே இருப்பா. அத்தைன்னா கூப்பிடுவா. என்ன என்ன வேணும் அத்தை உங்களுக்கு? ஏதாவது தரவா? டீ தரவா? ஏதாவது தரவா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பா. அதுவும் இல்லாம என் முன்னாடி இப்படியெல்லாம் கால் மேல கால் போட்டு அவ ஒரு நாள் கூட உட்கார்ந்ததே கிடையாது. நான் உட்கார்ந்து இருந்தேன்னா அவ என்கிட்ட கேட்பா. நான் உட்காருன்னு சொன்னா கூட அவ உட்காரவே மாட்டா. ஆண்டி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நான் கால் மேல கால் போட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சேச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அது உன் காலு, நீ போட்டிருக்க, அதுல என்ன இருக்கு? பூமாரியோட குணத்தை பத்தி சொல்றேன். இங்க பாருங்க ஆண்டி, இன்னொரு தடவை அடுத்தவங்களை பத்தி என்கிட்ட பெருமையா பேச வேணாம். எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. அம்மா, டேய் கார்த்திக், பூமாரியை பார்த்தானா எதுக்குடா அப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? தூர விட்டுட்டு வருவேன்ன? உனக்கும் அவருக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுல. அதுவும் இல்லாம சக்தியை வேற முதைய பைக்ல கூட்டிட்டு போய்க்க. அப்ப முன்னாடி இப்படி எல்லாம் நடக்கணுமா? என்னமா பண்ண சொல்றீங்க? அந்த 2 சனியங்களும் என் கண்ணு முன்னாடி எதுக்கு வந்துருங்கன்னே தெரியல. அப்படி சொல்லாதடா. சும்மா நிறுத்துங்க. அந்த ஃப்ராடுக்கு இங்க என்ன வேலை? அவ தங்கச்சி இவ்ளோ பேச்சு பேசுறா. சரி விடு. அம்மா, எனக்கும் சக்திக்கும் சீக்கிரமா கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிருங்க. கார்த்திக். ஆமாம்மா, கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிருங்க. டேய் கார்த்திக், நீயா சொல்ற? என்னடா, சக்தியை ஒரு நாள் தான் பைக்ல கூட்டிட்டு போனேன், அதுக்குள்ள உனக்கு பிடிச்சிருச்சு பாத்தியா? அம்மா செலக்ஷன் சும்மாவா? அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னா இல்ல. எனக்கு இன்னைக்கு அவளை பார்த்ததுல இருந்து மூட் அவுட்டாவே இருக்கு. அவ என்னதோ படிக்க போறாளாம். இப்போதான் கேள்விப்பட்டேன். படிச்சு என்னத்தை கிழிக்க போறா?
சரி விடு, அவளை பத்தி நம்ம எதுக்கு பேசணும்? உனக்கு சக்தியை பிடிச்சிருக்குல்ல, அது எனக்கு போதும். சக்தியை பிடிச்சதுனால எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுறேன்னு சொல்லல. அவ முன்னாடி எனக்கு இன்னொரு கல்யாணம் நடந்தே ஆகணும், அதுக்கு தான் சொல்றேன். டேய், அப்படியெல்லாம் சொல்லாதடா. சக்தியை பாரு, அவ எவ்வளவு சிரிச்ச முகமா இருக்கான்ட்டு. உனக்கு நல்ல ஜோடிடா அவ. சக்தி நல்ல பொண்ணுதான், நான் இல்லைன்னு சொல்லல. கல்யாணம் பண்ணிக்கிடுறேன், ஆனா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லாதீங்க. இது எப்படியோ நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிய, அதுவே எனக்கு போதும்டா. உனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன, கல்யாணமே வேண்டான்னு சொன்னவன் நீ இப்ப கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்ற. இதை விட மாற்றம் என்ன வரப்போகுது? அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. அவ முன்னாடி கண்டிப்பா நான் வாழ்ந்து காட்டணும். அவ தங்கச்சி மலர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ தங்கச்சி மலர் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா இன்னைக்கு. சரி விடுடா. நான் அடுத்த பொண்ணை இப்படி கூட்டிட்டு போறதுக்கு தான் பூமாரி டிவோர்ஸ் பண்ணனா. அவ சொன்னாப்ல அது உண்மையாயிடுமா? அவங்க மேல தப்பு இருக்கு. அவ எதுக்கு மறைச்சா படிச்சேங்கிற விஷயத்த? அது தப்பு தானே. அவ 2-3 வாட்டியாவது மறைச்சு தானே இருக்கா. அதனால தானே இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. விடு, அவ எதையும் சொல்லிட்டு போறா. நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டியா? எனக்கு அது போதும். சக்தி ஆன்ட்டி, என்னாச்சு? வெக்கமா? ஐயோ போங்க ஆன்ட்டி. அட சும்மா இருங்க ஆன்ட்டி. ஏன் ஆன்ட்டி இப்படி பண்றீங்க? என்னம்மா, சக்தின்னு கூப்பிடுற, அதுக்கு போட்டு இப்படி சினுங்குற? சக்தி, என்ன கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு சம்மதம் தானே? என் பழைய லைஃப் பத்திலாம் உனக்கு தெரியும்ல. எனக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி டிவோர்ஸ் ஆயிருக்கு, எல்லாம் உனக்கு தெரியும்ல. கார்த்திக், உங்களுக்கு எல்லா விஷயமே எனக்கு தெரியும். அதுக்கு மீதி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட இந்த ஜென்யூனிட்டி தான். எப்படி டக்குன்னு இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? அதான் ஆன்ட்டி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் நடந்துக்கிட்டது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு பப்ளிக்ல இந்த மாதிரி அரகன் மாதிரி பிஹேவ் பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்காது. இல்ல, அவளை பார்த்தா எனக்கு ஏதோ டென்ஷன் ஆகுது, அதான் அப்படி கத்திட்டேன். மற்றபடி வேற நான் அப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணவே மாட்டேன். பரவாயில்ல கார்த்திக், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கிட வேண்டியதுதான். திருத்துறதுக்குலாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை. அது எனக்கு பிடிக்காதுதான். இருந்தாலும் அந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன், அவ்வளோதான். ஓகே கார்த்திக், நம்ம 2 பேரும் பெஸ்ட் கப்பிள்ஸாக இருப்போம். அது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போதைக்கு என்னால் அந்த முடிவெல்லாம் எடுக்க முடியாது. நீ எதுவும் தப்பா நினச்சிக்கிட்டா நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். எனக்கு இப்போ அவ முன்னாடி நான் கல்யாணம் பண்ணணும், அது மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடுது. அப்போ என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறதுனா அப்புறம். என் வந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள பிடிச்சிருக்கியான்னு கேட்டோம்னா எப்படி என்னால் சொல்ல முடியும்? எனக்கு உங்களை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சே. இல்லை, பூமாரியை ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணதுனால அவன் நினைவு தான் என் மனசுக்குள்ள இருக்குது. அதுக்காக தான் சொல்றேன். நான் கொஞ்சம் சரியாக கொஞ்சம் நாள் ஆகும். இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். கல்யாணத்துக்குள்ள நான் எப்படியும் சரியா வந்துருவேன். ஓகே கார்த்திக், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் தடல் புடல விருந்து ஏற்பாடு பண்ணிட வேண்டியதுதான். இன்னைக்கு இந்த சந்தோஷமான செய்தி உங்க அம்மா கிட்ட சொன்னேன்னு வை, அவ்வளோதான். அவ புன்னகையில பூரிச்சு போயிருவா. ஆமா ஆண்டி, நீங்க சொல்றது 100% கரெக்ட் தான். எங்க அம்மா ஏற்கனவே கேட்டுட்டே இருப்பாங்க, போய் கார்த்திக் என்னாச்சு கார்த்திக் என்னாச்சுன்ட்டு 2 நாளா இதே தான் என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. இப்ப சந்தோஷமா சொல்லு, கார்த்திக் சரின்ட்டாருன்ட்டு. அம்மா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நீங்க கொஞ்சம் டீ மட்டும் எனக்கு போட்டு கொண்டு வர்றீங்களா? சரிடா கார்த்திக், உனக்கு இப்ப ஹல்வாவே செஞ்சு கொண்டு வர்றேன். சொன்னதை மட்டும் செய்யுங்கம்மா. டீ போட்டு எடுத்துட்டு வாங்க, ஹல்வாலாம் வேணாம். சரிடா கார்த்திக்.